ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் பல முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று, அமெரிக்காவுடைய ஆயுத கையிருப்பு ரொம்ப கணிசமாக குறைஞ்சு போச்சு அப்படின்றத பற்றின செய்தி ஒரு 4-5 நாளாக வந்துட்டு இருக்கு இல்லையா? அதில் எந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு அமெரிக்காவுடைய ஒரு செனட்டர் கிறிஸ் மார்ஃபி அப்படின்னு பேர், அவர் ஒரு முக்கியமான உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த உரையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட இருந்ததில் 50% இவங்க 3-4 மாதத்தில் காலி பண்ணி விட்டாங்க. லாங் ரேஞ்ச் ஸ்டீல்த் மிசைல்ஸ் அப்படின்னு நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, நாளை பின்ன சைனா கூட ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயாரித்து கையிருப்பு வச்சிருந்ததை இந்த 4 மாதத்தில் ட்ரம்ப் எடுத்துகிட்டு போய் காலி பண்ணி விட்டாரு. அப்புறம் தாட் இன்டர்செப்டர்ஸ், பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அந்த பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ் மட்டும் 1200 இன்டர்செப்டர்ஸை இந்த போரில் வந்து ட்ரம்ப் காலி பண்ணி விட்டாரு. ஒரே ஒரு பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸோட மதிப்பு $4 மில்லியன். அந்த அப்போ 1200க்கு $4800 மில்லியன் வருது. அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் இப்படியே கணக்கு போட்டுக்குங்க. மற்ற இன்டர்செப்டர்ஸ், மற்ற ஏவுகணைகள், டாமஹாக் ஏவுகணைகள், இதெல்லாம் டாமஹாக் ஏவுகணைகள்லாம் கிட்டத்தட்ட 1000 அமெரிக்காட்ட கையிருப்பு இருந்துச்சாமா. அதில் 50% காலியாக, கிட்டத்தட்ட 1000மே காலி அப்படின்னு இன்னொரு செய்தி சொல்லுது. ஸோ அவ்வளவு காலி பண்ணி விட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா கிட்ட இருந்த கோடிக்கணக்கான டாலர் மதிப்புடைய ஆயுதங்களை ட்ரம்ப் போய் இந்த யுத்தத்தில் காலி பண்ணி விட்டாரு. மறுபடியும் உண்மையிலேயே இப்போ இமீடியட்டாக ஏதாச்சும் ஒரு நாடு கூட அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருது, அங்கே ரியலாகவே ஆயுதம் தேவைப்படுது அப்படின்னா போதுமான அளவுக்கு அமெரிக்கா கிட்ட ஆயுத கையிருப்பு இல்லை அப்படின்றது தான் இப்போ யதார்த்தம். இந்த யுத்தம் எந்த வகையிலையும் அமெரிக்காவை ஸ்ட்ராங் பண்ணலை. மாறா இந்த யுத்தம் ஈரானை ஒரு வலிமையான நாடாக உருவாக்கி இருக்குது. உலக நாடுகள் மத்தியில் ஈரான் ஒரு வலிமையான நாடு தான் அப்படின்ற எண்ணத்தை, கண்ணோட்டத்தை இந்த யுத்தம் உருவாக்கி இருக்குது. அதுக்கு அமெரிக்கா துணை போயிருக்குது. இந்த யுத்தத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விடவும் அமெரிக்கா பின்னாடி போயிருக்குது, உலகமே பின்னாடி போயிருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறந்து தான் இருந்துச்சு, நீங்கள் போய் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. இப்போ அந்த பக்கம் பேபிள் மண்டிப்பும் ஹவுதீஸ்னால க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக எங்கேயோ இருந்த உலகத்தை தரதரன்னு பின்னாடி இழுத்துட்டு வந்து உலக பொருளாதாரத்தை கீழே இழுத்துட்டு போய் பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, கச்சா எண்ணெய் விலை ஏறி போச்சு, டாலர் வீழ்ச்சி அடையுது. இப்படி எல்லா வகையிலையும் இந்த யுத்தம் பின்னடைவு தான். அமெரிக்காவுக்கும் பின்னடைவு, உலகத்துக்கும் பின்னடைவு. ஈரானுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய சக்ஸஸ். சும்மா இருந்த ஈரானை உலக நாடுகள் எல்லாம் பிரமிப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த யுத்தம் அழைச்சிட்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு அந்த செனட்டர் கிறிஸ் மார்ஃபி ஒரு முக்கியமான உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட பத்திரிகைகளும் இந்த ஆயுத தளவாட பற்றாக்குறையை பற்றி நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலும் 2-3 நாளாக அவர் மாற்றி சொல்லிட்டு இருந்தார். ஒன்று, ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லி வாயை மூடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஈரான் மேலே வரலாறு காணாத தாக்குதல் நடத்த போகிறோம், லோடட் அண்ட் லாக்டு, ஆயுதங்களை லோட் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் அந்த பட்டன் அமுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்றது போல் அதையும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அமெரிக்க இராணுவ தலைமையகம் சென்காம் சார்பாக டெய்லியும் ஒரு நியூஸ் புல்லட்டின் வெளியிடுவாங்க. ஈரான் மேலே இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் தாக்கணும் அப்படின்னு ஒரு புல்லட்டின் வெளியிடுவாங்க. 13 நாளாக அந்த புல்லட்டின் வந்து எவ்ரிடே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நேற்று வரல. அப்போ ஒரு நாள் அவங்க தாக்குதலை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல. ஆயுத பற்றாக்குறை இருக்குது அப்படின்றதுனால தான் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கா அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஒரு பேச்சுவார்த்தைக்கான தொடக்க நிலை வேலைகள் சீரியஸாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு அல் ஜசீரா சொல்லுது. இருதரப்புமே பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றது அல் ஜசீரா செய்தியுடைய சாராம்சம். யார் அந்த பேச்சுவார்த்தையை முன்னாடி நின்று நடத்த போகிறா, பாகிஸ்தான் திரும்பவும் உள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் ஒன்று உறுதியாகலை. அந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது, இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பம் அப்படின்னா அது உக்ரைன் உள்ளே வந்திருக்கிறது. ரஷ்யாவுடைய துறைமுக பகுதியில் இருந்த ஈரான் நாட்டுடைய கப்பல், ஈரான் கொடி ஏற்றப்பட்ட ஒரு கப்பலை உக்ரைன் தாக்கியிருக்குது. இது இந்த யுத்தத்தில் முதல் முறை. இதுவரைக்கும் இந்த சண்டையில் உக்ரைன் எந்த வகையிலையும் நேரடியாக தலையிடலை. அதே போல் தான் ஈரானும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கடந்த 3-4 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற சண்டையில் ஈரான் நேரடியாக தலையிடலை. ரஷ்யாவுக்கு ஈரான் ட்ரோன் கொடுத்து உதவுது, அதெல்லாம் இராணுவ தளவாடங்கள் விற்பனைன்ற கணக்கில் வரும். நேரடியாக உதவுனதா அதுக்கு அர்த்தம் இல்லை. நேரடியாக அவங்க இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணவும் இல்லை. இப்போ உக்ரைன் வந்து நேரடியாக ஈரானுடைய கப்பலை தாக்கியிருக்கு. அப்படி தாக்குனதுக்கான காரணமாக உக்ரைன் என்ன சொல்லுது, அந்த கப்பலில் ட்ரோன் இருந்துச்சு,
ஈரானுடைய ஆயுதங்களை சுமந்துக்கிட்டு ரஷ்யாவில் போய் டெலிவரி பண்ணுறதுக்காக தான் அந்த கப்பல் போணுச்சு. அந்த ஆயுதங்களை வச்சு தான் ரஷ்யா எங்களை தாக்க போகுது. எங்களை தாக்குவதற்கான ஆயுதங்களை சுமந்துக்கிட்டு ஒரு கப்பல் போகுது அப்படின்னா எங்களை தற்காத்து கொள்ளும் ஒரு முயற்சியாக நாங்கள் அதை தாக்கணும் அப்படின்றது உக்ரைனுடைய ஸ்டாண்டு. ஈரான் அதை ஏற்றுக்கல. அந்த கப்பலில் ஆயுதங்கள் கிடையாது, அது வணிக கப்பல், அதில் கச்சா எண்ணெய் தான் போச்சு, அல்லது வேறு ஏதோ வணிக நோக்கத்துக்காக போன கப்பல் தான், அதில் ஆயுதங்கள் கிடையாது. உக்ரைன் வந்து தப்பாக அதை தாக்குதல் நடத்திருச்சு, நாங்கள் உக்ரைனை ரெட்டாலியேட் பண்ணுவோம், பழி வாங்குவோம் அப்படின்னு ஈரான் தரப்பு சொல்லுது. எந்த வகையில் அவங்க பழி வாங்க முடியும்? நேரடியாக உக்ரைன் மேலே ஒரு தாக்குதல் நடத்த முடியுமா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது சாத்தியம் இல்லை. மாறா வேறு 2 வகையில் அவங்க தாக்குதல் நடத்தலாம். ஒன்று, ஒரு சைபர் அட்டாக். உக்ரைனுடைய ஃபினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு ஈரான் வந்து ஒரு சைபர் அட்டாக்கை கட்டவிழ்த்து விட முடியும். அதற்கான கேப்பபிலிட்டி ஈரான்கிட்ட இருக்குது. ஏற்கனவே இஸ்ரேலுடைய ஃபினான்சியல் சிஸ்டத்தை குறி வச்சு ஒரு சைபர் அட்டாக்கை ஈரான் தரப்பு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதே போல் மறுபடியும் உக்ரைனில் அவங்க பண்ண முடியும். 2வது, ரஷ்யாவுக்கும் இன்னும் மேற்கொண்டும் ட்ரோன் டெக்னாலஜியை, ட்ரோன்களை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். நடந்துகிட்டு இருக்கிற உக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா யுத்தத்தில் உக்ரைன் தரப்பு தங்களுடைய சொந்த அனுபவத்திலேயோ என்னவோ ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப வெல் இன் அட்வான்ஸ்டாக அவங்க வந்துட்டாங்க. அதிநவீன ட்ரோன்களை உக்ரைனே உற்பத்தி பண்ணுது, ட்ரோனில் ரொம்ப பவர்ஃபுல்லாக உக்ரைன் மாறிடுச்சு அப்படின்னு பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்ய தரப்புக்கு உக்ரைனின் ட்ரோன் காரணமாக ஒரு தற்காலிக பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட பல செய்திகள் சொல்லுது. இந்த நிலைமையில் ஈரான்கிட்ட புதிய வகையான ட்ரோன்களும் புதிய வகையான ஆயுதங்களும் ரஷ்ய தரப்புக்கு கொடுக்கப்பட்டால் அதை வச்சு அவங்க உக்ரைனை எஃபெக்டிவாக தாக்க முடியும். அப்படி ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுறதன் மூலமாக உக்ரைனை பழி வாங்கலாம். இது 2ம் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாத்தியம். ஈரான் என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்தது ஹவுதிஸை பொறுத்தவரையிலும் சவுதியை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. பாபெல் மண்டீப் அப்படின்ற நீரிணை வழியாக சவுதியோட எண்ணெய் கப்பல்கள் கிராஸ் பண்ணால் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. சொன்னதை போலவே சவுதியோட 2 கப்பல்களை தாக்குனாங்க. நடுக்கடலில் அது எரிஞ்சுது, நாம் பார்த்தோம். அதோடு நிற்காமல் சவுதியுடைய மதிப்பு வாய்ந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம், சவுதி பொருளாதாரத்தோட இதயம் போன்ற அந்த அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவச்சு ஹவுதிஸ் தாக்குதலை தொடங்கியிருக்கிறாங்க. செங்கடல் பகுதியில் ஜாசன் அப்படின்ற தொழில் நகரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த அராம்கோவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். அங்கே யான்பு துறைமுக பகுதியிலையும் இவங்களுடைய அந்த ரிஃபைனரி இருக்குது. இந்த 2 யூனிட்டையும் குறி வச்சு ஹவுதிஸ் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விசுவல்ஸ் எல்லாம் வருது. அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. இப்படி தொடர்ந்து தாக்குதலை நடத்துகிறாங்க. எதற்காக அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறி வச்சு இவங்க தாக்கணும்? அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஹவுதிஸ்க்கும் சவுதி நாட்டுக்கும் இடையில உள்ள பகை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஹவுதிஸ்ன்ற ஒரு அமைப்பு அங்கே உருவானதே சவுதிக்கு பிடிக்கல. அதற்கு வேறு சில காரணங்கள் இருக்குது. அதனுடைய விளைவாக ஏமன் நாட்டு மேலே ஒரு 4-5 வருஷம் சவுதி போய் படையெடுத்து போனாங்க. அந்த நாட்டை நாசக்காடாக்குனாங்க. பல லட்சம் மக்கள் ஏமனில் சாகிறதுக்கு சவுதி ஒரு காரணமாக இருந்துச்சு. இதெல்லாம் சவுதின்ற நாட்டின் மீது ஏமன் மக்களுக்கும் ஹவுதிஸ் அமைப்புக்கும் வெறுப்பு நிரந்தரமாக படிஞ்சு போகிறதுக்கான அடிப்படையான காரணம். அந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, அராம்கோ மேலே அப்போது ஹவுதிஸ் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. ப்ராபபிளி 2019 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தாக்குதலில் சில மணி நேரங்கள் மட்டும்தான் அந்த தாக்குதல் நடந்துச்சு. அதில் உலக எண்ணெய் வர்த்தகத்தோட 5% பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ ஹவுதிஸோட பலம் என்ன அப்படின்னு அந்த உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. சவுதி அரேபியாவோட பலவீனம் என்ன அப்படின்னு ஹவுதிஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதற்கு பிறகு தான் அது வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்ற எல்லையை நோக்கி போச்சு. சவுதி இறங்கி வந்துச்சு. ஸோ எங்கே அடித்தா இவங்களுக்கு வலிக்கும் அப்படின்றத அனுபவபூர்வமாக ஏற்கனவே ஹவுதிஸ் வந்து உணர்ந்திருக்காங்க. அதே அடிப்படையில் இப்போது அராம்கோ மீது தாக்குதல் நடத்தினா ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் ஒரு முடிவுக்கு வரும். இவங்களை அடிக்க சவுதி அமெரிக்கா கிட்ட போய் ப்ரெஷரை போடும். அதன் மூலமாக ஈரான் மீதான தாக்குதல் ஒரு முடிவு எல்லையை நோக்கி வரும் அப்படின்றது ஹவுதிஸோட நோக்கமாக இருக்கலாம். அது நிறைவேறுமா இல்லையா அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் 5 மில்லியன் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெயை அமெரிக்கா பாபெல் மண்டீப் வழியாக வெளில கொண்டு போகணும். அப்படி போனால் தான் ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ ஆசிய நாடுகளுக்கோ அதை வச்சு வியாபாரம் பார்க்க முடியும். அது கம்ப்ளீட்டாக தடை பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம், இந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஆல்ரெடி க்ளோஸ்டு. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையிலும் அதனுடைய கிழக்கு திசையில் அது உற்பத்தி பண்ணுற கச்சா எண்ணெயை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வெளில கொண்டு வரணும். மேற்கு திசையில் உற்பத்தி பண்ணுற கச்சா எண்ணெயை பாபெல் மண்டீப் வழியாக வெளில கொண்டு வரணும். இது 2 வழியும் லாக் பண்ணப்பட்டிருக்கிற நிலைமையில் சவுதி வந்து ரொம்ப சிக்கலான நிலைமையில் இருக்குது. ஏதேனும் ஒரு தீர்வு இதுக்கு உடனடியாக காணப்பட்டால் தவிர சவுதி வந்து தாக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ப்ரெஷரை சவுதிக்கு உருவாக்கணும் அப்படின்றது தான் ஈரானுடைய நோக்கம், ஹவுதிஸோட நோக்கம்.
இப்படி அமெரிக்கா எல்லா வகையிலையும் ஒரு ட்ராப்ல போய் சிக்கிட்டது போல தெரியுது. ஒரு பக்கம் நாட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார அழிவு, ஆயுத பற்றாக்குறை, உள்நாட்டு விமர்சனம், நேட்டோ நாடுகள் பழைய மாதிரி ஆதரவு உள்ள பல ஐரோப்பிய நாடுகளும் எதிர்ப்பு, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் எல்லா வகையிலையும் பின்னடைவை சந்திக்கிற அதே நேரம் அமெரிக்காவை நம்பி வம்பு இழுத்துக்கிட்ட சவுதி அரேபியா இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்குது. சவுதிக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இறங்கி லாபி பண்ணுமா, சவுதியை காப்பாற்றுமா அமெரிக்கா, இல்லை பாபல் மண்டிப் இப்படி பிரச்சனைனா உன் பிரச்சனை நீயே பார்த்துக்க அப்படின்னு கைவிட்டுருவாங்களா? அப்படி கைவிட்டா ஹவுத்திஸுக்கு இன்னும் தொக்கா போயிடும். சவுதி அரேபியாவை இன்னும் வச்சு செய்வாங்க. ஹவுத்திஸுக்கு இன்னும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லேருந்து எல்லாத்தையும் இவங்க கொடுத்து உதவுவாங்க. யார்? ஈரான் கொடுத்து உதவுவாங்க. அப்போது சவுதி வசமாக சிக்கிட்ட மாதிரி ஆயிரும். அதனால் இந்த யுத்தம் எந்த எல்லையை நோக்கி போகுது அப்படின்றது யூகிக்க முடியல. ஆனால் என்ன டெவலப்மெண்ட் வந்தாலும் அது மத்திய கிழக்கோட ஜியோ பாலிட்டிக்ஸில் நீண்ட கால அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது மட்டும் தெரியுது. பார்க்கலாம். அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.